வணக்கம் நண்பர்களே, பிரீடர்ஸ் மிட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் பூரண்டாபாளையம். அதாவது நண்பர் ஒருத்தர் இங்கே காலங்காலமாக இந்த மாடுகளை வைத்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு 30-35 கறவை மாடுகளை வைத்து இதிலிருந்து பாலை கறந்து நேரடியாக மக்களிடம் சென்று சேர்க்கிறாரு. அவர் எப்படி பண்ணுறாரு, எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்குது, என்ன தீவனம் பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கங்க. தங்களுடைய பெயர் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். வினோத்குமார். இதனுடைய முழு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். பூரண்டாபாளையம், பச்சைவாளையம் போஸ்ட், பூரண்டாபாளையம், கோவை மாவட்டம். கோவை மாவட்டம். சரிங்க. இப்போது மாடுகள் திட்டத்தட்ட 30-35 மாடுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க. எவ்வளோ நாளாக இந்த பண்ணையில் உங்களுக்கு அனுபவம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அப்பாங்க வச்சுருந்தாங்க. அப்பாங்க வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா எருமை வச்சுருந்தாங்க. சரி. இப்போ எருமை விட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் மாடு பண்ணியிருக்குது. எருமையை ஏன் விட்டுட்டீங்க? எப்படி? எருமைங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் பால் கம்மியாக வரும். சரிங்க. உங்களுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பாங்க முதல்ல வச்சுருந்தாங்க. சரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டுக்கு மாற்றிட்டாங்க. சரிங்க. அதாவது இப்போ பெரும்பாலான விவசாயிகள் பார்த்திங்கன்னா மாட்டு பண்ணையில் லாபம் இல்லை, அடுத்தது நம்ம விவசாயம் பண்ணுறதுனால அதனுடைய செலவுகளையும் எடுத்து இதில் நம்ம போடும்போது இதில் என்ன வருமானம் இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம 30-35 மாடுகளில் எத்தனை மாடுகள் கறவையில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 35 மாடில் பார்த்தீங்கன்னா 21 மாடு கறவையில் இருக்குங்க. 21 மாடு கறவையில் இருக்குது. சரிங்க. இது எல்லாமே கலப்பின பசுக்கள் தான். சரிங்களா? கலப்பின பசுக்கள் தான். சரிங்க. ஒரு மாடு சராசரி என்ன பால்? சராசரி 6லேருந்து 7க்குள்ளே கறக்கும். ஒரு வேலைக்கு 6 லிட்டர்லேருந்து 7 லிட்டருக்குள்ளே கறக்கும். சரிங்க. இப்போ இதுக்கு தீவனம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, எந்த நேரத்துக்கு என்ன போடுறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தீவனம் பார்த்தீங்கன்னா வரத்தட்டுருக்கு வைக்கோல் பில் வச்சுருக்கோம். சரி. அதாவது பெரும்பாலான பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோல் தான் அதிகப்படியாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த பண்ணையில் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா வைக்கோல் கம்மியாக இருக்குது. அடுத்தது இந்த சோளத்தட்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். இதை ஒரு பெரிய அளவில் இவங்க சேமித்து வச்சுருக்காங்க. அடுத்தது மாடுகளுக்கு ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் பச்சை தட்டு மக்காச்சோளம் வச்சுருக்கோம். சரிங்க. அப்புறம் காலையில் நேரத்தில் ஒரு 7 மணி 7:30 தண்ணி வச்சுருவோம். சரி. தண்ணி வச்சுட்டு வைக்கோல் போட்டுருவோங்க. சரி. அப்புறம் மத்தியானம் 1:30 மணிக்கு தண்ணி வச்சுட்டு கறந்துட்டு அதுக்கப்புறம் தட்டு போடுவோம். சரி. அப்புறம் சாயந்தரம் 6 மணிங்கில் மக்காச்சோளம் போட்டுவோம். 3 வேளை போட்டுவோம். 2 வேளை தண்ணி வச்சுருவோம். சரிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க. அந்த பாலை கறந்து கொண்டு போயிட்டு நம்ம சொசைட்டியில் நம்ம கொடுக்கும்போது அந்த அளவுக்கு லாபகரமாக இருக்காது. அதுவும் உண்மையும் கூட. ஏன்னா இந்த காலத்தில் வேலையாள் கிடைக்கிறதில்ல, அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம பண்ணையில் எத்தனை பேர் இங்கே வேலை செய்கிறாங்க? 3-4 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 30-35 மாடுகளுக்கு 4 பேர் 4 பேர்னால இதுலேயும் வேலை செஞ்சுட்டு தோட்டத்துக்குள்ளேயும் பார்த்துக்குவாங்க. நீங்கள் விவசாயமும் பண்ணுறீங்க? விவசாயம். எத்தனை ஏக்கரை நமக்கு இடம் இருக்குங்க? 5 ஏக்கரை பக்கம் இருக்குங்க. விவசாயமும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணுறதுனால 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாலை நேரடி விற்பனை செய்வதன் மூலம் நல்ல லாபமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாம் எப்படி விற்பனை செய்கிறோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் கறந்து டைரெக்டாக வீட்டு சப்ளை தாங்க, வீட்டு டெலிவரிக்கு கொடுத்துருவேன். கறந்த பாலை உடனே கொண்டு போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நான் ரெடி ஆகினா அப்படியே கிளம்பி அப்படியே கொடுத்துட்டேன். சரிங்க. இங்கேருந்து எவ்வளோ சுற்றளவில் நீங்கள் போவீங்க? சித்ரா வரைக்குங்க. சித்ரா ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டுருக்கேன். எத்தனை கிலோமீட்டருங்க வரும்? ஒரு 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரம் வரும். காலையில் எந்த நேரம் பால் கறப்பீங்க? கறந்ததுக்கப்புறம் எந்த காலையில் 3:30 மணிக்கு கறக்க ஆரம்பித்தா 4:30 மணிக்கு முடிச்சிருவோம். சரி. 4:45 கிளம்பிடுவேன். சரிங்க. 4:45 கிளம்புனா ஃபஸ்ட்டு வீடு 5 மணிக்கு டெலிவரி கொடுத்துருவேன். சரிங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 2 நேரமும் நம்ம போக்குவரத்து செலவு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நேரம் கறந்து அதை கூலிங் பண்ணி மறுநேரம் கொண்டு போய் விற்பனை செய்வாங்க. ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா எனக்கு கறந்த பால் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நேரம் கறந்த உடனே நீங்கள் டெலிவரி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்றீங்க. இப்படி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சவால்கள் இருக்கா? சவால்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் போகிறது தான் நமக்கு இது இருக்கும். சரிங்க. என்ன விலைக்கு இங்கே விற்க முடியுது இப்போதைக்கு? நான் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேங்க. லிட்டர் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். 50 ரூபாய்க்கு லிட்டர் கொடுக்குறீங்க. உங்கள் மாடு சராசரி ஒரு நேரத்துக்கு 6லேருந்து 7 லிட்டர் வரைக்கும் கறக்குது வருதுன்னு சொல்கிறீங்க.
அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செலவுகளையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்ம வந்து நேராக கொடுக்கும்போது என்ன ரேட்டுங்க விற்க முடியுது? நேராக இப்போ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து 35 ரூபா வரைக்கும் வருதுங்க. 35 ரூபா, அதாவது 1 லிட்டருக்கு 15 ரூபா லாபம் இருக்குது. நமக்கு வந்து காலையில் எத்தனை லிட்டர் பால் கறவை இருக்குது? காலையில் பார்த்தீங்கன்னா 120 லிட்டர் 125 லிட்டருக்கு பக்கம் ஆகுது. நான் சப்ளை கொண்டு போகிறது 110 லிட்டர் கொண்டு போவேன். சரிங்க. 5 லிட்டர் சொசைட்டி கொடுத்துருவேன். சரிங்க. அதே போல் சாயங்காலம் வந்து 90 லிட்டர் எனக்கு சப்ளை இருக்குது. சரிங்க. 10 லிட்டர் சொசைட்டி கொடுத்துருவேன். சரி. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 200லேருந்து 220 லிட்டர் ஒரு நாளைக்கு வரும். இதுவே குறைந்த அளவு இதை விட கம்மியாக எப்பயாவது வந்திருக்குங்களா? ஏன்னா எல்லா மாடும் கறவையில் இருக்கும்போது அதிகபட்சம் இருக்கலாம். அப்போ நான் வந்து பால் வந்து வெளியே யாராவது பால்காரர்கிட்ட பார்த்து வாங்கிக்கணும். எனக்கு பத்தலைங்கிற போது பால்காரர்கிட்ட வெளியே பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மகிட்ட பால் பத்தலைங்கிற போது ஒன்று என்னோட இது வந்து மாடு வாங்கிக்குவேன். அப்படி மாடு இது இல்லைனாலுமே ஒரு 10 நாளுக்குள்ளேன்ற மாதிரி இருந்ததுனால அந்த 10 நாளைக்கு வந்து பால்காரர்கிட்ட வெளியே வாங்கிக்குவேன். அதாவது அண்ணன் இருக்காரு. சரிங்க. அண்ணன் கிட்ட எடுத்துக்குவேன். அதாவது இப்போவும் பார்த்தீங்கன்னா லிட்டரு 30 ரூபாய்க்கு கொடுத்து லாபகரமாக போகுதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்றாலுமே லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரி ஒரு மாடு 15 லிட்டர் கறக்கும்போது அதில் பாதி வந்து செலவு போனாலும் மீதி பாதி இருக்குது. அதுக்கப்புறம் லேபர் கூலி ஆளுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாமே இருக்குது. இது போக உங்களுடைய மனசுக்கு இது லாபமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆரம்பத்தில் வந்து அதாவது அந்தளவுக்கு லாபமாக இல்லாமல் நான் இப்படி பண்ணதுனால லாபமாக இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா? என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? லாபம் இருக்குங்க. அதாவது வந்து நாம் வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணி பண்ணோம்னா லாபம் இருக்குது. அதை என்ன பண்ணணும்? நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணுனீங்க, இப்போ அடுத்தது என்ன பண்ணுனா இது இன்னும் லாபம்? பார்த்தீங்கன்னா நான் என்னோடது மேவு தோட்டம் இருக்கிறனால மேவெல்லாம் நானே வச்சுருக்கேன். சரி. இந்த பச்சைத்தீன் மட்டும் இப்போ போட்டு ஓட்டுறதுக்கு வேண்டி காடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்க. அது போட்டு இது பண்ணோம்னா எல்லாமே லாபம் இருக்குது. சரிங்க. அடுத்து இந்த பிறந்த கன்றுக்குட்டிகள்லாம் என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிறந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாக இருந்தால் வச்சுக்குவோம். சரி. அப்புறம் 1 மாதம் விதைக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருவோம். காலக்கண்ணு இருந்ததுன்னா 1 மாதத்துக்கு மேலே இருந்ததுன்னா கொடுத்துருவோம். சரிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ஒன்று இந்த தீவன மேலாண்மை நம்ம முறைப்படி கையாண்டோம்னா நம்ம லாபகரமாக கொண்டு போக முடியும். அடுத்தது இந்த நோய் மேலாண்மை பார்த்தா தான் இந்த மாடுகளை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். மாடுகளை காப்பாற்றினா தான் நமக்கு பால் வரும். ஆமாம். அப்படி என்னென்ன நோய் தாக்கம் வருது நம்ம பண்ணையில்? இப்போ இந்த மிஷின் போட்டாப்புலேருந்து இப்போ மடி வீக்குங்கிறது இல்லை. கையில் கறக்கிற வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. மிஷின் போட்டாப்புலேருந்து மடி வீக்கு வர்றது இல்லைங்க. நீங்கள் எத்தனை மாடுகள் வரலையும் கையில் கறந்தீங்க? எத்தனை மாடுகள் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கையில் கறந்துட்டு இருந்தேன். இப்போ 1.5-2 வருஷமாக தான் மிஷின் மாட்டியிருக்கேன். சரிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20-22 ரூபாயும் கையில் தான் கறந்துட்டு இருந்தேன். சரி. ஒரு ஆள் தான் கறப்பேன். அப்போ தண்ணி அரைச்சி கொடுப்பாரு, நான் கறந்துட்டு இருப்பேன். சரிங்க. இப்போ இந்த 2 வருஷமாக மிஷின் மாட்டியிருக்கேன். சரிங்க. இப்போ கறவை இயந்திரம் பயன்படுத்தும் போது ஒரு வேளை கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஜென்செட் இருக்குங்க. ஜென்செட் இருக்குது, போட்டுக்கிறீங்க. பால் வந்து முழுமையாக கறந்துட முடியுதுங்களா? கையில் எந்த அளவுக்கு கறக்கிறோமோ அதே அளவுக்கு மிஷினில் வந்துடுது. கையில் கறக்கிறது உங்களுக்கு லாபமாக இருக்கா, இல்லை கறவை இயந்திரம் வழியாக கறக்கும்போது உங்களுக்கு லாபகரமாக இருக்கா, எப்படி? ஏன்னா அதில் ஒரு முதலீடுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு கையில் கறக்கிறதுக்கு பார்த்தா ரொம்ப டைம் ஆகும். சரி. மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாட்டு 5 லிட்டரு 6 லிட்டரு கறக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 4 காம்பு ஒட்டுக்கா கறக்கிறதுனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது. சரிங்க. இப்போ 30-35 மாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இதில் 21 மாடுகள் வந்து கறவையில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த 21 மாட்டுக்கும் நம்ம வந்து கறவை இயந்திரம் பயன்படுத்தும் போது எவ்வளோ நேரத்தில் ஒரு வேலைக்கு நீங்கள் கறவை? 22 மாடு கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 நிமிஷம் ஆகுது. 3/4 மணி நேரத்தில் நீங்கள் கறந்துடுவீங்க. கறந்த பாலை நீங்கள் வந்து நேராக மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. சரிங்க. இப்போது தீவனம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னீங்க வெளியிலேருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு, என்ன தீவனம் வாங்குறீங்க? மக்காச்சோளம் மட்டும் வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். மக்காச்சோள தட்டு வெளியில் வாங்குறீங்க. அதை வந்து நம்ம தோட்டத்திலேயே நம்ம வந்து உற்பத்தி பண்ணி போடும்போது இன்னும் அதனுடைய செலவுகளை குறைக்கலாம் இல்லைங்களா? குறைக்கலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு ஓட்டி வச்சுருக்கோம். சரி. நடவு போட்டோம்னா மக்காச்சோளம் அதுலேயே எடுத்துக்குவோம். சரி. அது என்ன மக்காச்சோளம் மாவும் எடுத்துகிட்டு இருக்கேன். சரி. மக்காச்சோளம் பவுடர் மாதிரி இப்போ சோளத்தை அரைச்சி மாவை போட்டுருக்க மாட்டுக்கு, அதுக்கு எனக்கு பயன்படும். அந்த 2க்கு மக்காச்சோளம் நடவிட்டுனா அந்த 2 வந்து எனக்கு வேலை மிச்சம், வெளியில் எடுக்கிறது குறைவாகும். அதாவது ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ முழுக்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இடத்துலையே தீவனத்தை உற்பத்தி பண்ணும்போது
அதனுடைய செலவுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். கம்மியாக தான் வரும். அப்போ நமக்கு வந்து நல்ல லாபகரமாக இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் சொல்கிறீங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு பசுந்தீவனம் மட்டுமே வெளியிலேருந்து வாங்குறீங்க. அதையே நம்ம வந்து ஒரு சூப்பர் நேப்பியர் இது போல் நம்ம பண்ணும்போது அந்த செலவுகளை குறைச்சாவே அது நமக்கு லாபமாக தான் லாபமாக வரும். சரிங்க. அடுத்து இந்த மாடுகளை வந்து தினந்தோறும் கழுவுவீங்களா இல்லை எப்படி? 10 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் கழுவிடுறோம். 10 நாளைக்கு ஒரு முறை. அடுத்து நிறைய பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கவு மேட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலப்பின பசுகள் எல்லாமே வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால கால் தர வந்து எந்திரிக்கும் போது வழுக்கிறதுக்கு வேண்டி அந்த மேட் போட்டிருக்காங்க. சரிங்க. நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 வருஷங்களுக்கு மேலே உங்களுக்கு அனுபவம்னு சொல்கிறீங்க. ஆனால் கவு மேட்டுங்கிறது இல்லை. ஒன்றும் மேட் ஒன்றும் போடல. சரி, ஒன்றும் நாங்கள் கழுவிக்கை விட்டுறதுனால மேட் ஒன்றும் போடுறதில்ல. உங்களுக்கு வேறு எதுவும் அதில் வந்து சவால்கள் வரலைங்களா? அதாவது வரலைங்க. கை கால் வலிக்கு. ஏன்னா சினை மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக தான் வரும். ஆமாங்க. அது எந்திரிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக மாடுங்கிறவ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணுக்கு கொண்டு வந்துடுவோம். தனியாக கட்டிடுவோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3 மாதம் ஆச்சு. சரி. அந்த கண்ணுக்குட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்தா 3 மாதம் ஆச்சு. ஸோ இது போல் வெளியிலையும் விட்டுருவீங்க? ஆமாங்க. சரிங்க. இது ஏதாவது மேய்ச்சலுக்கு கொண்டு போகிற மாதிரி உங்களுக்கு இருக்குங்களா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை? மேய்ச்சலுக்கெல்லாம் இருந்து கொண்டு போயிட்டு இருந்தோம். இந்த கண்ணுக்குட்டிகளாம் 7-8 ரூபாய் அவுத்து விட்டுருந்தோம். சரி. இப்போல்லாம் வறண்டுருச்சுனால அவுத்துறது இல்லை. எங்கேயும் வெளியில் கொண்டு போகிறதில்ல. இதுக்கு தேவையான வைக்கோல், சோளத்தட்டு, அடுத்தது பசங்க வெளியிலேருந்து கொண்டு வரீங்க. இது வந்து உண்மையிலுமே வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்களா? எப்படி? லாபமெல்லாம் கண்டிப்பாக செலவுகள் கம்மி பண்ணுற பொறுத்து நம்ம இது இப்போ லாபம் இருக்குது. நம்ம தோட்டத்துலேயே எல்லாமே பண்ணிட்டா செலவு கம்மியாகும், லாபம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் வேலையாட்கள் பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாங்க. நான் இப்போ சப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எனக்கு ஒருத்தர் விட்டது பார்த்திங்கன்னா 20 லிட்டரில் சப்ளை விட்டார். காலையில் 20 லிட்டர், சாயந்தரம் 15 லிட்டர் தான் சப்ளை விட்டார். எனக்கு இப்போ சப்ளை பார்த்திங்கன்னா காலையில் 110 லிட்டருக்கு, சாயந்தரம் வந்து 90 லிட்டருக்கு பக்கம் நான் பிடிச்சிருக்கு சப்ளை. 1.5 வருஷத்துக்குள்ளே நான் சப்ளை அந்தளவுக்கு பிடிச்சிருக்கேன். பால் கறந்ததுமே 10 நிமிஷத்தில் நான் டெலிவரி கொண்டு போயிடுவேன். இப்போ 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அந்தளவுக்கு நான் பால் தரமாக கொடுத்துருக்கேன். அதாவது தரமாக கொடுக்கறதுனால மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பும் இருக்குது. அதுக்கு அடுத்தது தீவன செலவை வந்து முடிந்த அளவு நம்ம தோட்டத்திலேயே உற்பத்தி பண்ணிட்டா நம்மளுக்கு செலவுகள் கம்மியாகும். நாமளும் இதில் முழுக்க வேலையாட்கள் வச்சிருந்தாலும் அவங்க கூடயே இருந்து நம்ம பண்ணும்போது இது என்ன லாபகரமாக கொண்டு போகலாம். லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். நம்மோட நிறைய விஷயத்தை சொல்லிக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றிங்க. நன்றி.